Good morning. Today interview with Sensei Karthikeyan about sports karate. Sensei, few questions on கேட்கணும் கேளுங்க. ஒன்று கராட்டேனா என்ன, மீனிங் ஆஃப் த கராட்டே. செகண்ட் கொஷின்ஸ் வந்து இந்த பெல்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க, கலர் கலர் பெல்ட்ஸ், அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள். தேர்ட் கொஷின் வந்து டோஜோன்னு சொல்கிறாங்க, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டோஜோ. குட். ஃபோர்த் கொஷின் வந்து நீங்கள் பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க கராட்டே பற்றி, அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன், பாருங்கள். கராட்டேனா என்னன்னு கேட்டிருந்தாரு. கராட்டே இஸ் த ஜாப்பனீஸ் வேர்ட் விச் மீன்ஸ் எம்டி ஹேண்ட். கரானா எம்டி, தேனா ஹேண்ட், எம்டி ஹேண்ட் உள்ளங்கை, அதாவது வெறுங்கை. இதுதான் கராத்தேயோட மீனிங் இன் ஜாப்பனீஸ். இந்த வெறுங்கையில் நிறைய வித்தைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணலாம், சரிங்களா. ஸோ இந்த வெறுங்கையை வச்சு எந்த ஒரு வெப்பன்ஸ் இல்லாமல் உங்களையும் தற்காத்து கூட இருக்கவங்களையும் நீங்கள் தற்காத்துக்கலாம். ஸோ இதுதான் கராத்தேயோட ரியல் மீனிங். ஸோ இந்த கையை வச்சு நீங்கள் தற்காத்துக்கலாம், நல்லதும் செய்யலாம். சரியா, இது ஆல் அபவுட் யூ. நல்ல கொஸ்டின். டோஜோனா த பிளேஸ் ஆஃப் ப்ராக்டிஸிங் மார்ஷல் ஆர்ட்ஸ். அது ஒரு கோயில் மாதிரி. அந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை டிசிப்ளினாகவும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் நல்ல ஒரு திறமைசாலியாகவும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பர்சனாகவும் எந்த ஒரு டெசிஷனையும் ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு மனதைரியத்தையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட அறிவு கூர்மையையும் அடுத்தவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்ற ஒரு ஹியூமனிட்டி சிஸ்டத்தையும் சொல்லிக் கொடுக்குற இடம் தான் டோஜோ. ஹாய். இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, குழந்தைங்கிட்ட இன்செக்யூரிட்டி நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. எல்லா விஷயத்தையும் அவங்களே முன் வந்து பண்ணி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு செல்ஃப் டெசிஷன் எடுக்கிறதுக்கு விடவே மாட்டுறாங்க. படிப்பு தான் எல்லாமே வாழ்க்கைன்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதுலேயே பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை விட்டுடுறாங்க. அவங்களோட அந்த ஒரு தன்னம்பிக்கை லெவலை ரொம்ப குறைச்சிடுறாங்க. உடம்பு நல்லா இருந்தால் தான் ஃப்யூச்சரில் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனாலும் நல்லா சம்பாரிச்சும் அதை காப்பாற்ற முடியும். அது வந்து மறந்துடுறாங்க அதை பற்றி. ஸோ என்ன தான் நல்லா படித்தாலும் ஹெல்த்து நல்லா இருக்கணும், அதுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், இல்லைனா எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது ரெண்டு மல்ட்டியாக கிடச்சிடும். ஸ்போர்ட்ஸும் கற்றுப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணி உடம்பையும் நல்லா வச்சுப்பாங்க. ஸோ அதனால் குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைங்க. அவங்களுக்கு நிறைய தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு சான்சஸ் கொடுங்க. அப்போ தான் அவங்களால ஃப்யூச்சரில் ஒரு செல்ஃப் டெசிஷன் எடுக்க முடியும், எது நல்லது கெட்டதுன்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஒரு ப்ராப்ளம், ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து அதை லோன்லியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எல்லாமே அவங்க சார்ந்திருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க, அவங்கள குழந்தைங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏஜ் ஆகிட்ட பிறகு அவங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். அதுக்கான திறமைகளை நீங்கள் கொடுங்க. இந்த உலகம் மோசமான உலகம். ஒன்ஸ் வெளியே போயிட்டாலே ரிஸ்க் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படியே எப்படி இருக்குன்னா அடுத்த ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க தைரியமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் என்னோட சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் வந்து பணத்தை சேர்த்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு படிப்பை கொடுத்தா மட்டும் போதாது, நல்ல வேலையை வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது, அதை காப்பாற்றக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தையும். ஹாய், இது ஒரு நல்ல கொஸ்டின். பெல்ட் சிஸ்டம்ன்றது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு கேள்வியாகவே இருக்குது. இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெல்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் ஒரு கிரேடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்படி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி பெல்ட் வச்சு தான் எந்த ஸ்டேஜஸில் அவங்க கற்றுக்குறாங்க தெரியும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது தற்காப்பு கலை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லூஸான துணியை அணிவாங்க. ஏன்னா கை காலெலாம் ஈஸியாக தூக்க முடியும், பயிற்சி ஈஸியாக பண்ண முடியறதுக்காக பண்ணுவாங்க. அது இந்த துணி கவிழ்ந்து விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெள்ளை துணி கட்டிப்பாங்க. அந்த வெள்ளை துணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மண்ணில் உருண்டு பிறண்டு, சேத்துல உருண்டு பிறண்டு விளையாடுவாங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க. அதை தற்காப்பு கலை பண்ணும்போது அது வந்து பழுப்பு கலராக மாறும். அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அதே துணி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மாறும். அப்புறம் ரொம்ப நாட்பட திருப்பியும் ஆப்போனண்ட் கிட்ட ஃபைட் பண்ணும்போதோ அவங்க கை படம் வருது, அப்புறம் கீழே விழுந்த அந்த சேரோட மண்ணோட படம் போது கூட ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகி மாறி அப்புறம் கொஞ்ச நாளில் அது கருப்பாகவே மாறிடும் அந்த வெள்ளை துணி. ஸோ அப்படி தான் இந்த பிளாக் சிஸ்டம்னு ஒன்று உருவாச்சு. வெள்ளை துணி கருப்பாக மாறுறது ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எவ்வளோ பேர் சீனியர் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு தீர்மானிக்க முடியும். இப்படி தான் வந்து இந்த பிளாக் சிஸ்டம் உருவாச்சு. இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸை வச்சு அந்த பிளாக் பெல்ட்டுன்னு உருவாச்சு. இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்தோடனே சிஸ்டம் வந்து மாறி போச்சு. எல்லாமே கலர் கலராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒயிட், ஆரஞ்சு, க்ரீன், ப்ரௌன், பர்பிள்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு டோஜோக்கும் ஒரு சேல்ஸை பொறுத்து
கொடுக்குறாங்க. குழந்தைங்களும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கலர்ஸை பார்க்கும்போது ஒரு ஜாய்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி தான் உருவாச்சு இந்த சிஸ்டம். நீங்கள் சீனியர்ஸ் மாஸ்டர்ஸை பெல்ட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க பெல்ட் என்ன கலரில் இருக்குது. அதே மாதிரி பிளாக் பெல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வெள்ளை நூல் அதுலேருந்து உரியும். பார்த்தீங்கன்னா பெல்ட்டே பார்த்தீங்கன்னா பிளாக் பெல்ட்டு ஒயிட் அண்ட் பிளாக் கலந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சூப்பர் சீனியர் மாஸ்டர்ஸ்லாம் இருக்கும்.